என் பேர் வந்து பாலமுருகங்க. எனக்கு வந்து சொந்த ஊர் சீர்காழி. என் மனைவி பேர் வந்து நித்யா தேவி. அவங்க வந்து நகரமன்ற உறுப்பினரா இருக்காங்க. அவங்க வந்து அபி டிரைவிங் ஸ்கூலுங்கிற பேர்ல ஒரு நிறுவனத்த நடத்தி வராங்க. இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என் பேருல ஒரு தனி நபர் மோகன் தனி நபர் வந்து நாங்க வந்து என் மனைவி நடத்துற டிரைவிங் ஸ்கூல்ல பாலியல் ரீதியா பெண்களை துன்புறுத்துவதாகவும், ஆ துன்பப்படுத்துறதாலும், அவங்கள வந்து வெளிநபர்களுக்கு எதுவும் சப்ளை பண்றதாகவும், ஒரு பொய்யான ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்ட கூறியிருந்தாங்க. அது இல்லாம நேத்தி ஒரு பேட்டி கொடுக்கும்போது, பாதிக்கப்பட்ட பெண்களோட உறவினர்ன்னு சொல்லி, இந்த பின்னாடி இருக்கிறவங்கள பணம் குடுத்து கூட்டிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வேணாலும் அவங்க எதுக்கு வந்திருக்காங்க என்னன்னு கேட்டுங்க. பேட்டி குடுத்தது யாருன்னா, சீர்காழியில இந்த கோயில் இடத்தெல்லாம் இது மனைப்பிரிவா போடுறாங்க. அத வந்து நான் வந்து கலெக்டர் சார்ட்ட மனுவா குடுத்து, அந்த இடத்த வந்து ஏழை எளிய மக்களுக்கு பிரிச்சு குடுங்க அப்படின்னு கேட்டேன். அது ஆக்சுவலா வந்து கலெக்டர் சார் வந்து அத பார்த்துட்டு நகராட்சி ஆணையர் மூலியமா ஒரு ஸ்டாப்பேஜ் நோட்டீஸ் குடுத்தாங்க. அதுலேருந்து என்ன மிரட்டுற விதமா, இந்த லேண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்த வந்து மார்கோனிங்கிறவரு வச்சிருக்காரு. அவர்ட்ட வேலை செய்றவரு மோகன். அவரு வந்து என் மேல தவறான அவதூறான குற்றச்சாட்ட கூறியிருக்காரு. அது சம்பந்தமா நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்துட்டு எங்களை முறையீடுக்காக வந்தோம். அவரும் இப்ப என்ன சொன்னாரு, நாங்க 3 இன்டெலிஜென்ஸ் வச்சு விசாரிச்சதுல உங்க மேல எந்தவித குற்றச்சாட்டும் கிடையாது. இது பொய் கம்ப்ளைண்ட். நீங்க மேற்கொண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பார்த்து உங்களை எதை சொல்லுங்க, பெட்டிஷன் கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பெட்டிஷன் கொடுத்தவங்க யார் தெரியும்னா, தருமபுர ஆதீனத்தோட ஒரிஜினல் வீடியோ இருக்கு, அவர் சம்பந்தப்பட்ட பாலியல் வீடியோ இருக்குன்னு சொன்ன சங்கமித்திரனும், சாமிக்கு துணையா இன்னைக்கு இருக்கிற இந்த லேண்ட் கேர் டெவலப்மெண்ட் ஒருத்தர் வச்சிருக்காரு இல்லையா, சாமிக்கு துணையா இருக்காரு. அவரு கூட வந்து கொடுக்குறாரு. அப்பனா இவங்க 2 பேருக்கும் என்ன தொடர்புன்னு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்ப சாமியே வந்து இவங்க த்ரெட்டன் பண்றதுக்கு ரெடி பண்றாங்க. ஒரு பக்கம் எதிர்ப்பாவும் ஒரு பக்கம் நட்பாவும் அவங்க இருக்காங்க. அதே இதுல வந்து என்ன த்ரெட்டன் பண்ற மாதிரி இந்த செய்தியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப வந்து என் மேல பாலியல் இருக்கு குற்றச்சாட்டு. என் தம்பி ஒய்ஃப் வந்து காரைமேடு சொசைட்டில வேலை பார்க்கறாங்க. அவங்க வந்து பெட்டிஷன் கொடுத்து அவங்கள வந்து வேலை எடுக்கணும்னு சொல்றாங்க. சீர்காழி நகராட்சியில என் சொந்தக்கார பொண்ணு வேலை பார்த்தது. அதுக்கு வந்து கல்வி தகுதி கிடையாது, அது வந்து கவுன்சில் சொந்தக்காரங்க வச்சு வேலை பார்க்கறாங்கன்னு அவங்கள போய் வேலை எடுக்கணும்னு இது பண்றாங்க. இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களால மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுட்டு இருக்கு. எங்களோட உயிருக்கும் எந்த இதுவும் இல்ல. உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாம இந்த சூழ்நிலையில நாங்க இருக்கோம். அது சம்பந்தமா தான் இருக்கோம். இப்போ அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஹச்எஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து மிரட்டுறாங்க. எங்களால சாதாரண மனுஷன். அதாவது நாங்க என்ன பண்ணுவோம், நகரமன்ற உறுப்பினர் மனைவி மக்களுக்காக போராடுறோம், அவ்வளவுதான். சாதாரண மனுஷன் மக்களுக்காக போராடுறோம். போராடுறவங்களை வந்து பொதுவெளியில வந்து முடக்கணுங்கிறதுக்காக என் மேல பாலியல் குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்க. இன்னைக்கு இது ஆதாரம் இல்ல, நாங்க விசாரிச்சோம், நீங்க வந்து காவல் கண்காணிப்பை பாருன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். நேத்து வந்து பாதிக்கப்பட்ட பெண் உறவினர் சொன்னாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்திருக்காங்க. அவங்க கூட நீங்க கேளுங்க, அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு. 500 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, அந்த வார்டு சம்பந்தப்பட்ட மீட்டிங், கட்சி சம்பந்தப்பட்ட கூட்டம் பொய் சொல்லி ஆட்சியில் வந்து இங்க போட்டோ எடுத்து ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு தக்க நியாயம் கிடைக்கணுங்க. நான் என் மேல தப்பு இருந்தது, என்ன முகாந்திரம் இருந்ததுன்னா அரசு நடக்கிற எல்லா நடவடிக்கையும் நான் ஒத்துழைக்கிறேன்.